ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹேசன் ட்ரேடிங் டிப்ஸ். நேற்று நம்ம ஒரு சில லெவல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம். அந்த லெவல்லாம் இன்றைக்கி சார்ட்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் க்ளோசிங் ரேஞ்சுக்கு மேலே இந்த ஏரியாலேருந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 25,714 வந்து நேற்று க்ளோசிங் ஆகிருந்தது. இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். என்னோடய வீடியோ பார்க்காதவங்க நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ்அப் வச்சு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா தான். இந்த இடம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி. செகண்டு, இதுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் ஒரு க்ரீன் கேண்டில் போட்டால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த லெவல் மேலே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ரெட் பாக்ஸ், அது வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இல்லை மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து கேப் டவுனில் க்ளோசிங் ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் கீழே இந்த இடத்துக்கு மேலே வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி வரும்னா, இந்த ஏரியாவிலேருந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது வந்து சப்போர்ட் லைன். மார்க்கெட் அகைன் இது கீழே வந்து ஒரு ரெட் பாடி போட்டு திரும்ப இந்த டச்சப் லைன், இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சு அகைன் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து அங்கேருந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் கேண்டிலே ஒரு நல்ல ஒரு ஃபால் மாதிரி கொடுத்தாங்க. ஓப்பனிங் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு 25,674 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் மூமெண்ட்டே நம்மளால் கேட்ச் பண்ண முடியாது, ஃபால் ஆச்சு. திரும்ப நான் போட்ட சப்போர்ட் லைனுக்குள்ளேயே அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் அப் வச்சிடுச்சு. 5 மினிட்ஸ் கேண்டில் சப்போர்ட் லைனுக்குள்ளேயே க்ளோஸ் அப் வச்சு இந்த மாதிரி ஒரு கேண்டில் கீழே விற்க வச்சுட்டு கரெக்டாக சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு க்ரீன் பாடி உட்காந்துருச்சுனாலே உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடுத்த கேண்டில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட 712 இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் டார்கெட் வச்சுருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம நேற்று சொன்ன லெவல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தேன். நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 25,737 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ளோசிங் கேண்டலுக்கு மேலே ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ நாளைக்கு ஆச்சுன்னா மார்க்கெட் எப்படி போகும்னு பார்க்கலாம். இந்த க்ளோசிங் கேண்டலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும். இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, இந்த இடத்த மறந்துடாதீங்க. இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. எவ்வளோ பெரிய விக் அடிச்சுட்டு பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் மேலே வந்துருக்கு பாருங்க. அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனும் போட்டுக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று மார்க்கெட்டுடைய லோ, இன்னைக்கு மார்க்கெட்டுடைய பாடி, ஓப்பன் பாடி, அதே ட்ரெண்ட் லைன் மூலமாகவே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துருக்குது. 1 2 3 சப்போர்ட் எடுத்துருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் கூட மார்க்கெட் உட்காரத்துக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் ஒரு ரெட் பாடி போட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வரலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உடனே நீங்கள் வந்து ஒரு கால் சைடு ஒரு க்ரீன் கேண்டில் வந்தோடனே நீங்கள் வந்து டார்கெட் இது வரையும் வைக்கலாம். ஆனால் உடனே போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகட்டும். ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பிளான் பண்ண முடியும். இந்த ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் பாடியாக இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் பாடி. ஏன்னா கீழே வந்து பையிங் ப்ரெஷரே இல்லை, கீழே நோ விக்கே இல்லாமல் வந்துருக்குது. அதனால் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. செல்லிங் ப்ரெஷர்னால் இது வரையும் வரும், ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வரும். செகண்டு பார்த்தீங்கன்னா இதுதான், இது ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த டோஜி வந்துருக்குல்ல க்ரீன் கலர், இது ஒரு சப்போர்ட் தான். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடத்துக்கு வந்து தான் மார்க்கெட் திரும்பணும்னு கிடையாது. மார்க்கெட் எப்படி வந்து திரும்பணும்னா, தெரியுதுங்களா, இந்த பாக்ஸுக்கு வந்து கூட மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுக்கலாம். இதுவும் ஒரு சப்போர்ட் தான். இங்கே தான் சப்போர்ட் போட்டிருக்குன்னு கிடையாது. இங்கே போட்டிருக்கிற சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இப்போ நான் மேலே போட்டிருக்கிறது இன்னைக்கு மார்க்கெட் எடுத்த இன்னைக்கு சப்போர்ட்டிங் ஜோன் இது. புரியுதுங்களா? இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இந்த சப்போர்ட்டுக்கு இந்த இன்னைக்கு க்ளோசிங்க்கு கீழே ஒரு ரெட் பாடி வந்துச்சுன்னா
இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் டார்கெட் வைங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் எடுக்க முடியாது, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து அகெயின் இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து ஒரு க்ரீன் பாடி வந்ததுன்னா எப்படின்னா, இது கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க, இன்றைக்கி பாடி கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இதில் சப்போர்ட் எடுத்தது அகெயின் ஒரு ரீடெஸ்ட் ஒரு க்ரீன் பாடி கொடுத்து திரும்ப இன்றைக்கி ஓப்பனிங் ரேஞ்சில் ட்ரிகர் பண்ணணும். பண்ணி போகிற பட்சத்தில் நீங்கள் டார்கெட் இதுவரையும் வைக்கலாம். புரியுதுங்களா? இதில் சப்போர்ட் எடுத்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, ஒரு ரெட் பாடியாக ஓப்பன் ஆகுதுன்னா கீழே இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் டச் பண்ணி அங்கேருந்து ஒரு க்ரீன் பாடி போட்டு அகெயின் ஒரு ரெட் பாடி வந்து மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் கால் சைடு இதுவரையும் டார்கெட் வைக்கலாம். இதுதான் உங்களுடைய நாளைக்கு உள்ள லெவல்ஸ். சரிங்களா? இதில் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து போச்சுன்னா ஃபஸ்ட்டு இங்கே போகும். இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு திரும்பவும் சொல்லி காட்டுறேன், நல்லா பாருங்கள். இதுக்கு கீழேயே மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்சு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணி ஒரு க்ரீன் பாடி வந்து இந்த ஹெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன டாப் மேலே ட்ரிகர் பண்ணி ஒரு க்ரீன் பாடி ஃபார்ம் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிச்சுன்னா நீங்கள் அகெயின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் கால் சைடு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த விக்கு இருக்கிற ஏரியா வரையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் எங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, புரியுதுங்களா? இந்த இடம் வந்தோடனே இதுக்கிட்ட வந்தோடனே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும் கால் சைடு எடுத்திங்கன்னா. செகண்டு தான் ட்ரெண்ட் லைன் வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ், செகண்டு தான் இது. ஏன் இங்கே போட்டிருக்கிறேன்னா லாஸ்ட்டாக பை ஆகி செல்லிங் ப்ரெஷர் வந்த இடம் வந்து இந்த இடத்துடைய பாடி தான், அதனால் இங்கே போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது வரையும் வைங்க. செகண்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இது வந்து நாளைக்கு கால் சைடு போகிறதுக்குள்ள லெவல்ஸ். ஓப்பன் ஆகி கீழே ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் ஒரு கேண்டில் க்ரீன் பாடி போட்டு ரெட் பாடி இந்த ஏரியாவில் ட்ரிகர் பண்ணி க்ரீன் பாடியாக போச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி க்ளோஸாக போச்சுன்னா நீங்கள் கால் சைடு என்ட்ரி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,789. செகண்டு இந்த ட்ரெண்ட் லைன் 25,800. இது வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. நான் போட்டிருக்கிற இந்த லெவல்ஸ் படி போனீங்கன்னா. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ்அப் வச்சுதுன்னா ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ்அப் வைக்கிதே அப்படின்னு புட் சைடு போயிடாதுங்க. இங்கே என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இந்த இடமும் சப்போர்ட் ஜோன். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே இருக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் பையர் வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. செகண்டு திரும்ப மேலே போயிருக்குது, திரும்ப வர முடியாமல் மேலே போயிருக்கு. அகைன் ஒரு 3 ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஃபால் ஆகுதுன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரையும் வரலாம். இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து ரிட்டர்ன் மேலே போகலாம் கால் சைடு. இல்லைனா இந்த சப்போர்ட் லைன் கூட வரலாம். ட்ரெண்ட் லைனில் ரிவேஸ் ஆகலை அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன் வரையும் வரும். இந்த சப்போர்ட்லேருந்து ரிவேஸ் ஆச்சுன்னா இங்கே எப்படி சப்போர்ட்டை டச் பண்ணி ஒரு க்ரீன் பாடி அகைன் ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் பாடி கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட் இந்த இடத்துல புக் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த ஏரியாவில் சப்போர்ட்டில் மார்க்கெட் ரெட் பாடி போட்டு அகைன் ஒரு க்ரீன் பாடி ரெட் பாடிக்கு மேலே க்ளோஸ் அப் வச்சுச்சுன்னா நீங்கள் வந்து கால் சைடு எடுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இருக்குது, நல்லா நோட் பண்ணிங்க. ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்தால் தான் நீங்கள் கால் சைடு எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் அப் வைக்கிற மாதிரி வைப்பாங்க. புரியுதுங்களா? ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துருச்சு, வந்தோன்னு நீங்கள் வந்து புட் சைடு போயிடலான்னு போயிடாதீங்க. இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட்டையும் உடைப்பாங்க. இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டுக்கிட்ட வந்து அகைன் ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் கொடுக்குறப்போ இங்கேருந்து ரிவேஸ் ஆகுது, சப்போர்ட்டில் ரிவேஸ் ஆகுதுன்னு நீங்கள் வந்து கால் சைடு எடுக்கக்கூடாது. இங்கே என்ன இருக்குது? ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்தால் தான் நீங்கள் வந்து புட் சைடு எடுக்கணும். ட்ரிகர் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட்டு ஃபேக் பிரேக் டவுன் கொடுத்துட்டு திரும்ப உள்ளே போயிடும். புரியுதுங்களா? திரும்ப மார்க்கெட்டு உள்ளே போய்ட்டு அது வரையும் போயிடும். இது 2 வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறதுக்குள்ள 2 சான்ஸ். ஃபஸ்ட்டு ரெட் கேண்டலுக்கு கீழே ஒரு ரெட் போட்டு இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டு அகெயின் ஒரு க்ரீன் பாடி வந்து திரும்ப ஒரு ரெட் பாடி வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே போனால் டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த ரெட் கலர் கோடு 25,789. செகண்டு ட்ரெண்ட் லைன் போன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு எப்படி ஆகலாம்னா மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்டே ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க. ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இங்கே என்ன இருக்குன்னா சப்போர்ட் இருக்குன்னு. சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் திரும்ப ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்து பாசிட்டிவ் சைடு போச்சுன்னா உடனே நீங்கள் வந்து கால் சைடு போயிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் இருக்குது. சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் கொடுத்து அகெயின் அங்கேருந்து ஒரு ரெட் பாடி போட்டு வந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிடும். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து திரும்ப ஒரு ரெட் பாடி போட்டுச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிடும். இங்கேருந்து ஒரு ரெட் பாடி ஒரு க்ரீன் பாடி அகெயின் ரெட் பாடி போட்டு
இந்த சப்போர்ட் லைனை கட் பண்ணாலே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆச்சுன்னா ஃபாலுடைய லெவல் பார்த்தீங்கன்னா எது வரையும் போகலாம், இந்த இந்த ரெட் கலர் பாடி புரியுதுங்களா, மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா இது வரைக்கும் வரதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதுக்கு கீழே வந்ததுன்னா இங்கே ட்ரிகர் பண்ணி அகைன் ஒரு க்ரீன் பாடி போட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெட் கலர் கோடு வரையும் போகும். செகண்ட் இந்த சப்போர்ட் ஏரியா வரையும் போகும். இதோட வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்க, ட்ரேடில் கால் சைடு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. செகண்டு இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவேர்சல், அதாவது இங்கேருந்து ஒரு ரிவேர்சல் கொடுக்குதுன்னா திரும்ப க்ரீன் பாடி வின் பண்ணி ஒரு ரெட் பாடி வந்துட்டாங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுனாலே அங்கேருந்து ஒரு புட் சைடு பார்க்கலாம். புட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வரும். ட்ரெண்ட் லைன் வரையும் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும்னா ஜிக்ஸாக்காக போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. எப்படின்னா ஜிக்ஸாக்னா இந்த ட்ரெண்ட் லைன் திரும்பாங்க இப்படியே போகிறதுக்குள்ள வாய்ப்பு நாளைக்கு மார்க்கெட்டில் அமையறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது, புரியுதுங்களா. நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே அமையறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே மார்க்கெட் போகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மறுநாள், அதாவது இன்றைக்கே கூட இந்த மூமெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுனோ இல்லை பிரேக்கப்போ கொடுக்கறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அதே இது இன்னைக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ கூட இந்த இடத்துல இருந்து, அதாவது எங்கே போட்டுக்கிறேன்னா பொறுமையாக கேளுங்க அப்போ தான் புரியும். இந்த சப்போர்ட்டை உடச்சி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இதில் மார்க்கெட் வந்து ரிவேர்ஸ் ஆகும். ரிவேர்ஸ் ஆகுதுன்னு கால் சீட் எடுக்காதீங்க. இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது, ட்ரெண்ட் லைனுக்கும் மேலே மார்க்கெட் க்ளோசிங் வைக்கணும். ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டு அகைன் ஒரு ரீடெஸ்ட் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே ட்ரெண்ட் லைனில் ஒரு ரீடெஸ்ட் கொடுப்பாங்க. இங்கே போட்டுக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரி மார்க்கெட் கீழே போயிட்டு மேலே வந்து ரீடெஸ்ட் கொடுக்கும். ரீடெஸ்ட் கொடுத்து புல் பேக்கில் க்ரீன் பாடி வந்ததுன்னா என்ட்ரி எடுங்க, டார்கெட் அது வரையும் வைங்க. மேலே இந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிட்டு திரும்ப அகைன் ரெட் கலர் பாடி க்ரீன் பாடியை க்ளோஸ் டவுன் கொடுத்து கீழே வந்துருச்சுன்னா ஃபுட் சைடு டார்கெட் வைங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரை வைங்க. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இது வரையும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்லேயே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கெயின் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற லெவல்ஸ்லாம் நல்லா மெமரி பண்ணிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, சொல்கிற டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் இந்த டெக்னிக் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. சைக்காலஜி தான் ட்ரேடிங்கில், சைக்காலஜி மட்டும் தான் ஒர்க் ஆகுது. இந்த சைக்காலஜி தான் நம்ம வந்து கெயின் பண்ணணும். அது எப்படி என்னன்னு நீங்கள் வந்து மார்க்கெட்டை சார்ட்டை பார்த்து டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி சார்ட்டை ரீடிங் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்ற ஒரு இது உங்களுக்கு வரும். அப்போ தான் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரேடராக வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது, புரியுதுங்களா. மார்க்கெட் எப்படின்னா ஃபேக் மூமெண்ட் நிறைய கொடுக்கும். இப்போது நிறைய பார்த்தீங்கன்னா இப்போலாம் டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், யூ பேட்டர்ன், பி பேட்டர்ன், ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த பேட்டர்ன்ஸ் படி தான் இருக்குன்னா பேட்டர்ன்ஸ் படியே எல்லாம் ட்ரேட் பண்ணி பாசிட்டிவாக கெயின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது எப்படின்னா நம்மளை வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டபிள்யூ பேட்டர்னோ ஏதோ ஒரு பேட்டர்ன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இப்படி வருது, திரும்ப மார்க்கெட் இப்படி போகிறாங்க, அகைன் கீழே வராங்க, திரும்ப மேலே போகிறாங்க. மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருவாங்க. டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட் எங்கேருந்து ஃபாலோ ஆச்சு, டபிள்யூ பேட்டர்னோட ரூல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆகிருக்குன்னு வைங்க. இங்கேருந்து ஃபாலோ ஆகி இங்கே வந்துருக்குது. அகைன் ஒரு டபுள் டேப் எடுத்துருக்காங்க. டபுள் டேப் எடுத்துட்டு அகைன் இந்த சென்டர் பாடி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கிறேன், இந்த சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து மேலே போகுது அப்படின்னு உடனே நீங்கள் வந்து கால் சீட் எடுத்துடாதீங்க. இது வரையெல்லாம் போகாது. டபிள்யூ பேட்டர்ன் ஒரு ரூலு அப்படிலாம் போகாது. இது எப்படி போகும்னா பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன். மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும், ஃபஸ்ட்டு டேப், செகண்ட் டேப், தேர்டு, ஃபோர்த்து, திரும்ப மேலே போய் லாஸ்ட்டாக செல்லிங் ஆன இடம் எங்கே, இங்கே இந்த இடத்த ட்ரிகர் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். இதுதான் மார்க்கெட்டுடைய ரூல். இந்த டைரக்ஷனில் தான் போகும். லாஸ்ட்டாக செல் பண்ணவங்கள மார்க்கெட் ட்ரிகர் பண்ணுவாங்க. மார்க்கெட் அகைன் செல்லிங் ஆகிருக்கு, அகைன் பை, அகைன் செல்லு. செல்லான இடத்த பையர் வந்து மேலே போகிறப்போ செல்லிங்குடைய ஹெட்டை ட்ரிகர் பண்ணுவாங்க. ட்ரிகர் பண்ணி புல் பேக் எடுக்கிறப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து அது வரையும் போகும். இந்த இடத்துல எடுத்திங்கன்னா ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு அகைன் கீழே போயிடுவாங்க. இது மேலே போவேன், அப்படியே கீழே போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இதுதான் மார்க்கெட்டில் அதிகமாக நடக்குது. அதனால் மார்க்கெட்டில் கேண்டில்லாம் எப்படி மூவ் ஆகுது என்ன அந்த டீட்டெயில் எல்லாமே தெளிவாக பாருங்கள். முதல்ல கற்றுக்குங்க, ட்ரேடிங்கை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் பண்ணணும்னு ஒரு ட்ரேடிங் செட்டப் போடுங்க. இந்த ட்ரேடிங் செட்டப் போட்டுட்டு
ரெகுலராக ஏர்ன் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்னு பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.